ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பை கருதி சபரிமலை பாதையில் டிராக்டர்களின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பம்பையில் இருந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு பொருட்கள் தலை சுமையாகவும் கழுதை மீது ஏற்றியும் செல்லப்பட்டு வந்தது. கழுதைகளால் பக்தர்களுக்கு சிரமமும் கழுதை சாணத்தால் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து சுவாமி ஐயப்பன் சாலை அமைக்கப்பட்ட பின்னர் டிராக்டர்கள் ஓட துவங்கின. கரடு முரடான சாலையில் டிராக்டர் செல்வது சிரமமாக இருந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் கான்கிரீட் தளம் போடப்பட்டது. இதனால் டிராக்டர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வந்து செல்கிறது. கான்கிரீட் போடுவதற்கு முன்னால் ஒரு நாளில் ஒரு டிராக்டர் 5 முறை சன்னிதானம் வந்து சென்றால் இப்போது 15 முறை வந்து செல்கிறது. பொருட்கள் தடையின்றி வருவதால் கழுதைகள் முழுமையாக தடை செய்யப்பட்டன. தற்போது பக்தர்கள் திரும்பிச் செல்ல சுவாமி ஐயப்பன் சாலையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். டிராக்டர்கள் வேகமாக செல்வதால் பக்தர்கள் செல்வதில் சிரமம் ஏற்படுகிறது. இது குறித்து புகார் வந்த நிலையில் சபரிமலை நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் தலைமையில் நடந்த அதிகாரிகள் கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டது. இதில் டிராக்டர்களின் வேகத்தை மணிக்கு 5 கிலோமீட்டராக குறைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த விதிமுறை உடனடியாக அமல்படுத்தப்பட்டதுடன் விதிமீறும் ஓட்டுநர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர்.